காவ்யா, உன்னுடைய ஸ்கூல் டைம் டேபிள் பீரியட் இருக்குல்ல, கிளாஸஸ், அதனுடைய டைம் டேபிள்ஸ் வந்து எப்படி எக்ஸலில் பண்ணலாம் அப்படின்னு உனக்கு நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு எக்ஸலில் நான் எப்பயுமே இப்படி தான் பண்ணுவேன். உனக்கு எப்படி தோணுது, எப்படி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்றத நீ மாற்றிக்கோ. இந்த செல்லு செலக்ட் பண்ணுவோம். இந்த செல்லுங்கிறது என்னென்னா, இந்த பர்டிகுலர் இந்த ஒரு பாக்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ஒரு பாக்ஸு செல்லுன்னு சொல்லுவோம். இது வந்து ரோ, இது காலம். ஏ ரோ 3 காலம், அதான் இங்கே இருக்குது பார்த்தியா, A3. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீ இதை வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா A4 வந்துருச்சா. நீ வந்து AA 1 2 அப்படின்னா என்ன, ரோ AA காலம் வந்து 1 2க்கு போ அப்படின்னு சொல்கிற. அந்த இடத்துல என்ட்ரு பண்ணினா படிச்சு பார்த்தியா, AA 12. கரெக்டா? அப்படிதான். ஸோ இப்போ எப்படி எழுதணும் அப்படின்னா, இது இந்த எங்கே வேணுமோ அங்கே செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம மவுஸ் போயிட்டு எடுத்து வச்சுட்டு அங்கே கிளிக் பண்ணோம்னா அந்த இடத்துல வந்து நீ எடிட் பண்ணிக்கலாம். இப்போ நான் திரும்ப SL.NO அப்படின்னா சீரியல் நம்பருக்கான ஷார்ட் ஃபார்ம். அது சீரியல் நம்பர் அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுக்கு ஷார்ட் ஃபார்ம் வந்து சீரியல். அதுக்கு ஷார்ட் ஃபார்ம் வந்து SL போட்டு டாட் வச்சோம்னா அதுக்கு பேருக்கு சீரியல்னு அர்த்தம். NO போட்டு டாட் வச்சோம்னா நம்பர்ஸ்னு அர்த்தம், ஷார்ட் ஃபார்ம். அப்போ வந்து சப்ஜெக்ட்ஸ் இது மேலே வந்து டைமிங் எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு உங்கள் ஸ்கூல் ஆரம்பிக்கிற டைம் என்ன, 9:10 to 9:30 பீரியட். உங்களுக்கு என்னது, அது அந்த டயத்தில் என்ன பண்ணுறாங்க, ப்ரேயர் பண்ணுறாங்க. இப்போ ஸ்கூல் டைமிங் 9:09 இது போட்டுட்டு 10 to 2 போட வேணாம், -09 போட்டுருவோம். இப்போ இது வந்து ரொம்ப பெருசாக இருக்கும்ல, கிட்டத்தட்ட உனக்கு வந்து எல்லாம் சேர்த்து 4-10 வரலும் பார்த்தீங்கன்னா உனக்கு ஒரு பெரிய ரோ போயிடும். அதனால் இதை வந்து நேர் பண்ணிக்கலாம், கீழேருந்து மேலே பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து எங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கு பாரு, இது இருக்கு இல்லையா, ஓரியன்டேஷன். இந்த ஓரியன்டேஷனில் போயிட்டு கிளிக் பண்ணினா கீழேருந்து, அதாவது வந்து கீழேருந்து லெட்டர்ஸ் மேலே போகிறது, ரொட்டேட் டெக்ஸ்ட் ஆப் அப்படிங்கிறத கிளிக் பண்ணினா இந்த மாதிரி ஆப் ஆகிடும். இந்த இடத்துல வச்சுட்டு அந்த கரசல் பார்த்தியா, இந்த இடத்த வச்சுட்டு டபுள் கிளிக் பண்ணினா அது வரணும், வரலை, அது ஏன்னு தெரியல, இழுத்துக்க வேண்டியது. இழுத்துக்கிட்டீங்கன்னா அப்போ இது வரணும் பாரு, இந்த இடத்த வச்சு டபுள் கிளிக் பண்ணினா அது எவ்வளோ போகணுமோ அவ்வளோ வந்துடும். இப்போ திருப்பி இங்கே வச்சுட்டு இந்த டெக்ஸ்ட் உனக்கு எப்படி இருக்கணும், சென்டரில் இருக்கணும், மிடில் இருக்கணும். ஓகே, இப்படி பண்ணிக்கலாம். ஏன் இதை எடுத்துக்க மாட்டேங்குதுன்னு தெரில. ஓகே, அதை பற்றி அப்புறம் பேசுவோம், பார்ப்போம். அடுத்து இதே மாதிரி தான் நீ எல்லாத்துக்கும் பண்ண போகிற. அப்போ வந்து இப்படி ஃபஸ்ட்டு இழுத்துக்கிட்டோம்னா அது ஃபுல்லாக வந்துடும். வந்ததுக்கப்புறம் திரும்ப எல்லாத்தையும் இதே தான் வந்துட்டு இதே அளவு தான் மற்ற எல்லாத்துக்கும் வேணும். அப்போ இது வந்துட்டு என்ன பண்ணோம்னா ஃபார்மேட் பெயிண்டர் அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா, இது இந்த இடத்துல கிளிக் பண்ண. ஃபஸ்ட்டு இந்த இடத்துல ஃபுல்லாக கிளிக் பண்ணிவிட்டு அந்த ரோ ஃபுல்லாக வந்துடும். வந்ததுக்கப்புறம் ஃபார்மேட் பெயிண்டரை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ அந்த பெயிண்ட் மாதிரி வந்துருக்கா, இது மாதிரி வச்சுட்டு இப்படி இழுத்துட்டிங்கன்னா அதே அளவுக்கு எல்லாமே வந்துடும். ஓகே, 9:30 to அந்த இடத்துல போய் டபுள் கிளிக் பண்ணினா அதை எடிட் பண்ணுறது முடியும் நம்மளால். 30 to 10:10. ஓகே, அப்போ இது வந்து 10:10. இங்கே வந்துடுறது ஈஸி காவியா, 10:10 to 10:50.
இது வந்து எவ்வளோ நேரங்கிறதையும் நம்ம போட்டலாம்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். 10:50 ஒரு பீரியட் வந்து 40 நிமிஷம். அப்போ இது 10:50 to 11 இன்டர்வல். அது 10:50 to 11 மார்னிங் இன்டர்வல். இப்போ இது 11 to 11:40 வரும். 40. இது வந்து 11:40க்கு அப்புறம் வந்து 12:20. அப்புறம் 12:22 13. இப்போ 1 மணின்னு சொல்லக்கூடாது. பொதுவாக வந்து ரயில்வே டைமிங் வந்து யூஸ் பண்ணணும். ஏன் ரயில்வே டைமிங் யூஸ் பண்ணணும் அப்படின்னா, ட்ரெயின் டிக்கெட்டு, ஃப்ளைட் டிக்கெட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ரயில்வே டைமிங்கில் தான் கொடுத்துருப்பாங்க. அதாவது வந்து ஏஎம் பிஎம் கன்ஃபியூஷன் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக தான். ஆஃப்டர்நூன் 12 o'clock மேலே வந்து 1 o'clockன்னு சொல்லும்போது நீ ஒன்றுன்னு சொல்லக்கூடாது, 13 ஹார்ஸ்ன்னு போட்டிருப்பாங்க. நீ ஒன்றுன்னு தான் சொல்லணும். பட் 13 ஹார்ஸ்னாங்கன்னா அது உனக்கு போக புரிய வரும். 13 ஹவர்ஸ்னால் 1 o'clock PM அப்படின்னு அர்த்தம். ஏஎம் பிஎம் மிஸ்டேக்கோ அல்லது வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கோ ஆகிடக்கூடாதுன்னு சொல்லி அந்த மாதிரி பண்ணுறாங்க. அதுக்கு ஏதாவது ஹிஸ்ட்ரி இருக்கும், அதை நம்ம இப்போ பார்த்துக்கலாம். 1 to 1:20 13 to 13:30. இது என்னென்னு சப்ஜெக்ட் மறந்துட்டேன் நான். 20 லன்ச் டைம் தான் தெரியுது, ஆனால் அவ்வளோ கம்மியாக கொடுக்குறாங்க. 13:20 13:20 into 14 2 hours. நியூஸ் பேப்பர் ரீடிங்கா? ஆல்மோஸ்ட் ஒரு சப்ஜெக்ட் ஹவர்ஸ் வருது. குட் தானா? 2 to 2:40. $2:42. $50. 10 minutes breaking hours. Then 2:52. 15:30. From 15:30 to 16:30.
1610. ஓகே, இப்போ இந்த 2 காலம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோமா. இதையும் வந்துட்டு ஃபார்மேட் பெயிண்டிங்கில் போய்ட்டு எடிட் பண்ணிக்கலாம். பண்ணிட்டோம்னா வந்துருச்சா. இப்போ வந்து சீரியல் நம்பரையும் வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். பண்ணிட்டோம். இப்போ வந்து இதெல்லாம் சப்ஜெக்ட்ஸ். சரி, எனக்கு வந்து இது பெருசாகவே இருக்கட்டும் அப்படின்னா இன்னும் உனக்கு ஸ்டைலாக கூட உடனே பண்ணிக்கலாம் கவியா. இங்கே பாரு, இந்த இது இருக்கு இல்லையா, இதை போயிட்டு இன்க்ளைனாக டிக்ளைனாக பண்ணிக்கலாம். கிளாக் வாய்ஸ், கவுண்டர் கிளாக் வாய்ஸ் அப்படின்னா இந்த பக்கம் கிளாக் வாய்ஸில் போகுமா, இப்படி வருது. ஏன்னா கவுண்டர் கிளாக் வாய்ஸ் போகுமா, நல்லா இருக்கு பாரு கவுண்டர் கிளாக் வாய்ஸ். இதுக்கு கிளிக் பண்ண அப்போ இதையே வந்துட்டு ஃபார்மேட் பெயிண்டில் போய்ட்டு பண்ணிடு. நல்லா இருக்குல்ல. இதையே கிளிக் பண்ணி ஃபார்மேட் பெயிண்டில் போய்ட்டு இப்படி பண்ணிடு. நைஸ்னோ. இப்போ இதை வந்து ஃபுல் பார்ஸ் இங்கே போயிட்டு இந்த இடம் தான் வந்து அந்த பாரை க்ரியேட் பண்ணுறது. இங்கே போயிட்டு ஆல் பார்ஸ்ன்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணினா அதெல்லாம் கட்டமாயிடும். சூப்பராக இருக்குது. நைஸ், உண்மையிலே நல்லா இருக்குது. இந்த மாதிரி பண்ணிக்கலாமா. அடுத்து வந்து இது வந்து ப்ரேயர். எனக்கு ப்ரேயருக்கு ஸ்பெல்லிங் டைக்குன்னு தெரியல. ப்ரேயர் ப்ரேயர் மீட்டிங் எடு பண்ணிக்கோமா. இவ்வளோ வேணுமா என்ன. அப்போ இதையும் இதே மாதிரி ஆக்கிடுவோம். அண்டுன்ற இது வந்து அண்டு கவியா. அண்டுன்னா என்ன, முந்தைய பகுதிக்கு போகிறது. முன்னே எப்படி இருந்ததோ அப்படி ஆகிடும். இதை கிளிக் பண்ணினா பார்த்தியா இங்கே வந்துடுச்சு. அப்போ திரும்ப வந்து இதில் போயிட்டு அந்த செல்லை கிளிக் பண்ணிட்டு இப்போ எனக்கு என்ன வேணும், இந்த சேம் வேணும். கவுண்டர் கிளாக் வாய்ஸ் தானே பண்ணும். இதுவும் அதே மாதிரி இருக்கும். பண்ணி பார்ப்போமா. ஆனால் எப்படி இருக்குன்னு தெரியலையே. சரி, ஓகே, எல்லாத்தையும் போட்டு பார்ப்போம். பண்ணிவிட்டு அதுக்கும் வந்துட்டு ரோஸு கொடுத்துருவோம். போடு. ஏன் இதுக்கு முன்ன பின்ன இருக்கு. ஆக்சுவலி இது வந்து இங்கே இதுக்குள்ளே தானே வரணும். இதனுடைய இது இங்கே தானே, ஏன் வர மாட்டேங்குது. அப்போ இந்த இது வந்து இப்படி போட முடியாது, அதை இப்படி விட்டுருவோம். அப்போ வந்து அண்டு கொடுத்துடலாம். கண்ட்ரோலையும் இஜெட்டையும் ப்ரெஸ் பண்ணாலும் அண்டு தான். கண்ட்ரோல் ஜெட் அப்படின்னு சொல்லுவீங்களா, எனக்கு தெரியாதுப்பா. ஓகே, ப்ரேயர் மீட்டிங். இதை வந்துட்டு நான் நார்மல் லெட்டராக போட்டுக்கிறேன்ப்பா. ஓகே 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 காவியா, எனக்கு புரிஞ்சிருச்சு ஏன் அது வரலன்ட்டு. இங்கே பாரு, இப்போ இதுக்கு வந்து ஃபுல் பார், இது ஆல் பார் கொடுத்துட்டுனா இப்போ இந்த லெட்டரை என்ன பண்ணுறேன், நான் இப்படி பண்ணுறேன் பாரு. தெரிஞ்சுன்னு நினச்சேன்னு தெரியல. சரி விடு, அப்புறம் பார்த்துக்கலாம். ஓகே, நான் அதை வந்து அப்புறமா கண்டுபிடிச்சி தரேன். இப்போதைக்கு இதை கற்றுக்கிட்டியா, அப்புறம் பேசிக்கலாம். அண்டு வா. ஓகே, ப்ரேயர் மீட்டிங்கில் போய்ட்டு இந்த இதை போய்ட்டு டபுள் கிளிக் பண்ணோம்னா அதனுடைய பெருசு வந்துடும். ஓகே, அடுத்து வந்து ஃபஸ்ட்டு பீரியட். செகண்ட் பீரியட், மார்னிங் இன்டர்வல். இது வந்து நம்ம
இதை இந்த ரோ ஃபுல்லாக செலக்ட் பண்ணிட்டு காவியா வெப் டெக்ஸ்ட்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இது எல்லாமே வந்து என்ன ஆகும், நம்ம செலக்ட் பண்ண அதே செல் அதே லெவலில் இருக்கும். ஆனால் லெட்டர்ஸ் வந்து ஒன்றுக்குள்ளே ஒன்று வந்துடும். பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே இது வந்து சென்டர் ஆக்குறது, மிடில் அலைன், அப்புறம் வந்து இது வந்து சென்டர், கண்டென்ட் வந்து சென்டராக இருக்கும். ஓகே, அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் பீரியட் சென்டர், மார்னிங் இன்டர்வல், அப்புறம் வந்து தேர்ட் பீரியட், ஃபோர்த் பீரியட், அப்புறம் வந்து லஞ்ச் இன்டர்வல், அப்புறம் வந்து நியூஸ் பேப்பர் ரீடிங், அப்புறம் வந்து ஃபிஃப்த் பீரியட், சேம் தான் சிக்ஸ்த் பீரியட். இந்த இதை வந்து இதே அடுத்ததுக்கு பாஸ் ஆகணும், அதனுடைய கண்டினியூட்டி ஆகணும்னா இந்த கார்னர் இருக்கு இல்லையா, பாரு, இந்த செலக்ட் பண்ணோன்னே இந்த இடத்துல ஒரு புள்ளி மாதிரி இருக்கு, இதை வந்து கிளிக் பண்ணி இப்படி எழுத்திங்கன்னா சிக்ஸ்த் பீரியட் வந்துருச்சா. அடுத்து வந்து இது ஈவினிங் இன்டர்வல், செவன்த் பீரியட். இதை வந்து இதில் செலக்ட் பண்ணி கண்ட்ரோலையும் சியும் எழுத்துனீங்கன்னா காப்பி ஆகிடும். இங்கே வச்சுட்டு கண்ட்ரோல் வி கொடுத்தீங்கன்னா ஸ்பேஸ் ஆகிடும். இந்த இடத்துல ஜஸ்ட் எடிட் பண்ணிக்கலாம். செவன்த்து, ஓகே. அப்புறம் வந்து இது கிளிக் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல நான் ஒரு தப்பு பண்ணியிருக்கேங்க அவியா, என்னென்னா ஃபஸ்ட்டு பீரியடுக்கு வந்து கேப் கொடுக்கல, நான் கேப் கொடுத்துட்டேன்ல, அது தப்பு. அதனால தான் செகண்டுக்கு வந்து செகண்ட் எஸ்டின்னு வருது, செகண்டுன்னு வரல. ப்ரூ பண்ண செகண்டுன்னு வந்துருச்சு பற்றியா. தேர்டு, ஃபோர்த்து நான் எழுதினேன்னு நினைக்கிறேன், எழுதும் போதே தப்பு பண்ணிட்டேன். ஓகே, தேர்டு, ஃபோர்த்து இதெல்லாம் வந்துருச்சு. நவ் இதை ஃபுல்லாக செலக்ட் பண்ணி ஆல் பார்ஸ் கொடுத்தாச்சா. இப்போ டேஸ், ஆக்சுவலி இங்கே சீரியல் நம்பர் வேணாம், டேஸ்ன்னு போட்டுக்கலாம். இது ரெண்டுத்தையும் மெர்ஜ் கூட பண்ணிக்கலாம். ரெண்டுத்தையும் இப்படி மெர்ஜ் பண்ணிக்கோ, மெர்ஜ் சென்டர் கொடுத்துட்டீங்கன்னா அப்படி வருதா. இப்போ சீரியல் நம்பர் எதுக்கு தேவையில்லைன்னா நமக்கு, இல்லைன்னா சீரியல் நம்பர் இருக்கட்டும், இதை இன்சர்ட் பண்ணிக்கலாம். இன்சர்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல டைமிங் அப்படின்னு கொடுத்துட்டு இதில் வந்து அது வந்து டைமிங் கொடுக்குது, இது வந்து பீரியடு கொடுக்குதா. இது வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி காமிச்சிக்கலாம். ஆல் பார்ஸ் கொடுத்துப்போம், ஆல் பார்ஸ் இது ஃபுல்லாக தான் இது எடுத்துக்கும். ஓகே, அப்புறம் வந்து உனக்கு இன்னும் அந்த இதெல்லாம் நீ வந்து உன்னுடைய இஷ்டத்துக்கு நீ பண்ண ஆரம்பிச்சின்னா, இது எல்லாம் என்னென்ன ஃபங்க்ஷன் ஆகும்னு தெரிஞ்சுன்னா உன் இஷ்டத்துக்கு இன்னும் சூப்பராக பண்ணிடுவேன். நான் வேறு சீக்கிரம் முடிக்க மாட்டேங்கிறேன்னு சொல்லுவேன், இதில் வேறு டைம் போயிட்டே இருக்கு. நான் என்ன பண்ணுவேன், 3 இது டக்குன்னு முடிக்கிறேன். 3 மொத்தம் எத்தனை நாள் இருக்குது, 5 days ஸ்கூலில், 5 days. இந்த வீக்லி 5 days தானே. இது வந்து ஃபில் பண்ணிட்டேன். இது வந்து ஆல் பார்ஸ் கொடுத்துட்டேன். நான் என்ன பண்ணேன்னு உனக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், இவ்வளோ நேரம் 10 கண்டுபிடிச்சிருப்பேன். அடுத்து திரும்ப போயிட்டு இது என்ன சொல்கிறது, ரோ ஹைடு ரைட் கிளிக் பண்ணிட்டோம்னா, ரைட் கிளிக் மவுஸில் ரைட் கிளிக் பண்ணினா இந்த இது வரும். இதில் போய்ட்டு ரோ ஹைட் போயிட்டிங்கன்னா 15 இருக்கா, 30 போட்டுக்கோ, அப்படி டபுள் ஆகிடும். இன்னும் எவ்வளோ பெருசாகணும்னு நினைக்கிறோம் அவ்வளோ பெருசாக்கிக்கலாம். இன்னும் திரும்ப போய்ட்டு ரைட் கிளிக் பண்ணிட்டு ரோ ஹைட் போய்ட்டு 45 போடு, 3 times பிகராக இருக்கும், பார்க்க நல்லா இருக்கா.
இப்போ இதில் வந்து டே போட்டுக்கோ, மண்டே. ஓகே, மண்டே போட்டுட்டு திரும்ப இதையும் வந்துட்டு இது மிடில் அலைனு சென்ட்ரு கொடுத்துட்டு இந்த கார்னரை பிடிச்சிட்டு இப்படி இழுத்தினா ஃப்ரைடே வரலாம் அதுவும் வந்துடும். திரும்ப இந்த இடத்துல வந்து டபுள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அதனுடைய ஸ்பேஸ் அது வந்து ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். ஓகே, நான் என்ன பண்ணுறேன்னா ப்ரேயர் மீட்டிங் தினைக்கும் நடக்கும். ப்ரேயர் மீட்டிங்னு எழுதிக்கிட்டாலும் இல்லைனா இதை ஃபுல்லாக கிளிக் பண்ணி மேரேஜ் சென்டர் கொடுத்துட்டா இந்த லெட்டரை வந்து நம்ம நினச்ச மாதிரி டெக்ஸ்ட் அப் கொடுத்துட்டோம்னா இப்படி ஆகிடும். அப்புறம் திரும்ப டபுள் கிளிக் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேயா, அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஏன்னா என்னெல்லாம் வந்து காமன்லி எல்லா நாளும் வந்து ஒரே மாதிரி இருக்க போதோ அதெல்லாம் நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணிக்கலாம். மார்னிங் இன்டர்வல் சேம். அப்போ மேட்ச் சென்டர் கொடுத்துட்டு அப் டெக்ஸ்ட் கொடுத்துட்டு டபுள் கிளிக் பண்ணிட்டோம்னா அந்த இது வந்துடும். அதேமாதிரி லஞ்ச் இன்டர்வல் மேட்ச் சென்டர் டெக்ஸ்ட் அப்பு இந்த இடத்துல வந்து டபுள் கிளிக். அப்புறம் வந்து நியூஸ் பேப்பர் ரீடிங் அதுவும் கோயிங் டு பி த சேம், அதே மாதிரி தான் இருக்க போகுது. அதனால் அதையும் கிளிக் பண்ணிவிட்டு மேரேஜ் சென்டர் கொடுத்துட்டு இந்த இடத்துல போய்ட்டு டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா சேம் ஆகிடும். ஆனால் டெக்ஸ்ட் இது பண்ண மாட்டிருக்கோம். டெக்ஸ்ட் அப் கொடுத்துட்டு எகைன் ஒரு டபுள் கிளிக் பண்ணிக்கோ. பெருசாகுது. அப்போ இதை என்ன பண்ணுவோம், இதை ஃபார்மேட் பிரிண்ட் பண்ணிவிட்டு இங்கே பண்ணிப்போம். ஓகே, நைஸ். இன்னும் அடுத்து இது மாரி சென்டர் பண்ணிவிட்டு டெக்ஸ்டப். ஆக்சுவலி டெக்ஸ்டப் தான் இருக்குது. ஏன் நான் திரும்ப போய் அங்கே பண்ணிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரில. ஓகே, பண்ணிட்டோமா? சூப்பராக இருக்கா? நைஸாக இருக்குது. நான் என்ன பண்ணுவேன்னா எல்லாத்தையும் இப்படி இந்த இடத்துல வச்சு செலக்ட் பண்ணினா இது எல்லாமே செலக்ட் ஆகும். செலக்ட் பண்ணிவிட்டு நியூ டைம்ஸ் ரோமன் அப்படின்ற ஃபார்மேட் பண்ணுவேன். ஏன்னா டைம்ஸ் நியூ ரோமன் டைம்ஸ் நியூ ரோமன் இருக்குல்ல, அதுதான் பண்ணுவேன். அது எனக்கு பிடிக்கும் அந்த ஃபார்மேட்டு. உனக்கு எது பிடிக்குதுன்றத வச்சு பார்த்து தெரிஞ்சுக்கோ. ஓகே, சரி எப்படி இருக்குது அதில் அந்த ஃபார்மேட் நல்லா இருக்குல்ல. இதில் வந்து அந்த ஹெட்டிங்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணி போல்டு லெட்டரில் கொடுத்துக்கோ. ஓகே, நல்லா இருக்கா? இப்போ இது வந்து நீ எப்படிலாம் லெட்டர்ஸ் சேஞ்ச் பண்ணும் அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கணும். இதில் ஹெட்டிங்ஸ் வந்து கொஞ்சம் போல்டாகவும் ஒரு சைஸு மற்ற இதோட சின்னதாகவும் இருக்கிறது வந்து ஓகே தான். ஆக்சுவலி இதுவும் ஹெட்டிங்ஸில் தான் வரும். எது இந்த ஃபஸ்ட் பீரியட், தேர்ட் பீரியடு, ஃபோர்த் பீரியடு, 6th 7th 8th எல்லாம் அப்படி தான் வரும். உங்கள் அம்மான்னு தான் நினைக்கிறேன். ஹோல்டெலாம் பண்ண முடியாது, அதனால் கட் பண்ணிடுறேன்.